அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வதற்கு கடுமையான விதிமுறைகள் எதுவும் இல்லை. ஆனால் பாரம்பரியமாக பின்பற்றப்படும் வழிமுறைகள் பின்வருமாறு. 1. அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது மாலை நேரத்தில் குளித்து சுத்தமான ஆடையுடன் அமருங்கள். 2. அபிராமி பட்டர் மற்றும் அன்னை அபிராமியை மனதில் தியானித்து தீபம் ஏற்றி மலர்கள் சமர்ப்பிக்கலாம். 3. ஓம் ஐம் ஹ்ரீம் ரீம் அபிராமியை நாம அல்லது ஓம் சக்தி என்று சில முறை ஜெபித்துவிட்டு பாராயணத்தை தொடங்கலாம். 4. 100 பாடல்களையும் தினமும் பாராயணம் செய்வது சிறந்தது. நேரமில்லை எனில் ஒரு பாடல், 11 பாடல்கள் அல்லது 27 பாடல்கள் போன்ற அளவிலும் பக்தியுடன் ஓதலாம். 5. ஒவ்வொரு பாடலின் பொருளை அறிந்து மனம் ஒன்றி உச்சரிப்புடன் பாடுவது மிகுந்த பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. 6. பாராயணம் முடிந்ததும் அன்னைக்கு கற்பூர ஆரத்தி காட்டி உங்கள் வேண்டுதலை மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள். 7. இயன்றால் வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி, நவராத்திரி நாட்களில் பாராயணம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. பக்தர்கள் நம்பிக்கையின்படி அபிராமி அந்தாதி பாராயணம் மன அமைதி, தைரியம், குடும்ப நலம், கல்வி முன்னேற்றம் மற்றும் இறை அருள் பெற உதவுவதாக கருதப்படுகிறது. பாடல் 1 ஞானமும் நல்வித்தையும் பெற உதிக்கின்ற செங்கதிர், உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது, மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே